லக்ஷ்மி சொன்னது உண்மையா இல்ல நீங்க சொன்னது உண்மையா இல்ல டாக்டர் சொன்னது உண்மையா? லட்சுமி சொன்னதுதான் உண்மை. இல்ல அதெல்லாம் என்னால முடியாது. நான் என் குழந்தை யாருக்கும் தர மாட்டேன். அர்ஜுன் தான் என்னோட குழந்தை. அண்ணே அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. இல்ல நான் தர மாட்டேன். ஏன் புள்ள இது? நான் உன்னை தொட விட மாட்டேன். இது ஏன் புள்ள? குடுங்கற சொல்றல. ஏன் புள்ள கூட எனக்கிட்ட இருந்து ஒரேடியா குழந்தைய பிரிச்சுட்டா அவளால தாங்க முடியாதுமா. நீ மனசு வச்சா. அம்மா நீங்க அர்ஜுன அக்கா கிட்ட தூக்கிட்டு போங்க. அர்ஜுன் குட்டி பத்தியா அம்மாவை பாத்தீங்களா? அர்ஜுன் அம்மா கிட்ட போடா. அர்ஜுன் அவகிட்ட போராடி வாங்கிட்டு வந்தேன்டி. அர்ஜுன் என் பையன். அர்ஜுன் அம்மா விட்டு போயிடாத. அம்மா பாரு. அம்மா நீ எல்லாமே எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? நான் தாண்டா உன்னை பெத்தேன். நான் தாண்டா உன்னை வளர்த்தேன். இத பாருடா, இப்ப திடீர்னு உன்னை வந்து அவ புள்ளன்னு சொல்றடா. இங்க பாரு, இந்த வீட்ல இருக்கிறவங்களா அவளுக்கு ஜால்ரா போடுறாங்கடா. ஆமா எங்க பாரு, அம்மா நீ இல்லாம நான் எப்படிடா தனியா இருப்பேன்? அர்ஜுன் அம்மா விட்டு போகாதேன்னு. இங்க பாரு அம்மா. தேனு அவனுக்கு என்னமா தெரிய போகுது? அவன்கிட்ட போய் பேசிட்டு இருக்கிற. இல்ல இவனுக்கு தெரியுதோ இல்லையோ, நான் என் மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் இறக்கி வைக்கிறேம்மா. அடியே அந்த வெற்றி பையன் வர்ற வரைக்கும் குழந்தைய வச்சு குஞ்சுக்கடி. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். என்ன சொன்ன? என்ன கொடுமையா இருக்கு? நான் பெத்த புள்ளைய நான் திருட்டுத்தனமா கொஞ்சணுமா? இது ஏன் புள்ள. கோர்ட்ல சொல்லிட்டாங்கிறதுக்காக இவனை நான் அவளுக்கு விட்டு கொடுத்துடணுமா? என்னடி புரிஞ்சுக்காம பேசுற? ஓம் புருஷனும் இது அவ குழந்தைதான்னு சொல்றாரே. அந்த ஆளெல்லாம் ஒரு மனுஷன்னு பேசுறியே. அந்த ஆள் ஏதோ நம்மள பழிவாங்க இப்படி அவளோட சேர்ந்துகிட்டு பழி வாங்குறாரு. அவ சொல்றது உண்மை இல்ல, இந்த ஆளு சொல்றது உண்மை இல்ல. எல்லாம் பொய். நல்ல நாடகம் ஆடுறாங்க. இவர் கஷ்டப்படுறாருன்னு அவ பெத்த குழந்தைய தூக்கி கொடுத்துட்டாளாம். யார்கிட்டயும் சொல்ல மாட்டோன்னு சத்தியம் வேற பண்ணிக்கிட்டாங்களாம். அதனால இது வரைக்கும் சொல்லாம மறைச்சிட்டாங்களாம். எனக்கு எங்க போச்சு அந்த சத்தியம்? அதுக்கும் ஒரு காரணம் சொல்றா. என்ன காப்பாத்திக்க சொன்னு சொல்றா. கோர்ட்ல இந்த ஆளு ஹார்ட் அட்டாக் நெஞ்ச புடிச்சுக்கிட்டு நின்னால, அதுவும் நீ சொன்ன மாதிரி டிராமா தான். என்னடி சொல்ற? எனக்கு தலையே சுத்துதுரி. அவ வசமா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா. அவளை காப்பாத்துறதுக்கு இவங்க எல்லாரும் போட்ட நாடகம். ஏய் என்னடி இது ஒரே குழப்பமா இருக்கடி. குழப்பமா இருக்கா? இந்த மாதிரி 100 குழப்பம் இன்னும் என் மண்டிக்குள்ள அப்படியே இருக்கு. ஏய் இப்ப என்னதாண்டி பண்ணணும்ங்கற? அவங்கதான் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்களே. புரியலல, விட்டு தொலையாண்டி. விட மாட்டேன். இவங்க எல்லாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். இவங்க எல்லாரையும் 2ல 1 பார்க்காம விட மாட்டேன். பாக்குறேன். ஏய் என்னதாண்டி பண்ணணும்? கிளம்பு. ஏய் எங்க ஏதுன்னு கேட்காத. என் மன போராட்டத்துக்கு நான் இன்னையோட ஒரு முடிவு கட்டணும். கிளம்பு போலாம். சரிடி, இந்த குழந்தைய கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். ஏய் ஐயோ இல்லடி, கொஞ்ச நேரம் நீ கொஞ்சிக்கிறதுக்கு தாண்டி அனுமதி வாங்கியிருக்க. என்ன சொன்ன? ஏன் புள்ளைய நான் கொஞ்சறதுக்கு எவகிட்டயும் அனுமதி வாங்கணுமா? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. கிளம்பு. கிளம்புன்னு சொல்றல. தலை வாடா. வா. தேனு வான்னு சொன்னேன். நில்லுடி.
வந்திருக்கோம்? எல்லாம் விஷயமா தான். வாயை மூடிக்கிட்டு வா. டாக்டர் எங்க இருக்காங்க? டாக்டர் கன்சல்டிங் ரூம்ல இருக்காங்க. நில்லுங்கம்மா, பேஷண்ட் இருக்காங்க உள்ள. போடி. நில்லுங்கம்மா. போடிங்கற. நான் பேஷண்ட பாத்துட்டு இருக்கேன். அர்ஜென்ட்டா உங்ககிட்ட நான் பேசணும். நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க, கூப்பிடுறேன். சொல்லுங்க, என்ன வேணும்? சொல்றேன், தெளிவாவே சொல்றேன். இந்த குழந்தை என்னோடதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். அதான் கோர்ட்ல தெளிவா இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. எனக்கு என்னவோ கோர்ட்ல நீங்களா சொன்ன மாதிரி தெரியல. உங்களை வேற யாரோ சொல்ல வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. வேற யாரோன்னா? லக்ஷ்மி தான். அவளோட ஊனமான குழந்தைய ஏன் தலையில கட்டி விடத்தான். அந்த குழந்தைதாம்மா உனக்கு பிறந்தது. எப்படி? பிறக்கும்போது அவளுக்கு பிறந்துச்சு. 2 வருஷம் கழிச்சு எப்படி எனக்கு பிறந்துச்சுன்னு சொல்ல முடியும்? அது மட்டும் இல்ல, கோர்ட்ல வந்து என்ன சொன்னீங்க? அவ சொன்னது போய் மருத்துவ தர்மம் அது இதுன்னு பேசுறீங்க. ஒரே நாள்ல அந்த தர்மம் எங்க போச்சு? நான் சொல்லவா? லக்ஷ்மி பணத்தை கொடுத்து உன்னை வாங்கி இருக்கா. அதனால பொய்யா ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கோர்ட்ல நீ கொடுத்திருக்க. வாட் நான்சென்ஸ்! வீணா இங்க பிரச்சனை பண்ணாதீங்க. இப்பதான் போலீஸ் கேஸ், மெடிக்கல் கவுன்சில்னு போயிட்டு வந்திருக்கேன். மறுபடியும் நீங்க கலர்னா பிரச்சனை எனக்கு தான். பிரச்சனை உனக்கு இல்லம்மா, இப்போ எனக்கு. ஒச்சமான குழந்தை எனக்கு பிறந்ததுன்னு ஏன் போய் சொன்ன? சொல்லு. அது பொய் இல்ல, நிஜம். நிஜம். அப்புறம் எதுக்கு கோர்ட்ல முதல்ல போய் சொன்ன? என்னோட பிராக்டிஸ் லைசென்ஸ் கேன்சல் ஆயிடுங்கிற பயத்துல சொன்னேன். ஆக இப்ப கேன்சல் ஆகலையா உன் லைசென்ஸ்? அது அவங்க 2 பேருமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல குழந்தைய மாத்திக்கிட்டாங்கன்னு சொல்லி அவங்க மாத்தினப்ப பதிவான சிசிடிவி புட்டேஜ கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டமா. தெளிவா இருக்க, ரொம்ப தெளிவா இருக்க. சரி, நான் என் விஷயத்துக்கு வரேன். ஏன் வயித்துல வளர்ற குழந்தை நல்லாதான் இருக்குன்னு டெலிவரி வரைக்கும் சொன்ன. அது எப்படி குழந்தை பிறந்ததும் ஒச்சமாச்சு? டெலிவரிக்கு முன்னாடி நான் சொன்னது போய். பொழிச்சு போச்சு இத கேட்டு கேட்டு. புனிதமான தொழில பாக்குறேன்னு சொன்னவங்க இப்படி பொய் சொல்லலாமா? அப்படி சொல்ல வச்சது உன் புருஷனும் லக்ஷ்மியும் தாமா. உனக்கு ஒச்சமா குழந்தை பிறந்தா நீ கொன்னுடுவேங்கிற பயத்துலதான் அப்படி செஞ்சாங்க. எனக்கு எப்படி ஒச்சமான குழந்தை பிறக்கும்? குழந்தை வயித்துல இருக்கிறப்ப நீ சாப்பிட்ட ஏதோ ஒண்ணு அந்த குழந்தைய ஒச்சமாக்கி இருக்கு. என்ன சொல்ற? இந்தாங்க உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட், ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே இதுல இருக்கு. போலீஸ்க்கு நான் கொடுத்த ரிப்போர்ட் காப்பியும் இருக்கு. இது லக்ஷ்மிக்கும் அர்ஜுனுக்கும் எடுத்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட். 2மே மேட்ச் ஆகுது. இது உங்களுக்கும் ஒச்சமா பிறந்த குழந்தைக்கும் எடுத்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட். இது உங்க 2 பேருக்குமே மேட்ச் ஆகுது. டாக்டர், நான் எப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்த? தேன்மொழி, இங்க வர எல்லா பேஷண்ட்ஸுக்குமே நாங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறது வழக்கமா. ஏன்னா நாளைக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இது உதவும் இல்லையா?
அப்போ அப்போ உச்சமான குழந்தை எனக்கு தான் பிறந்ததா? டாக்டர், நீங்க போய் சொல்லலையே. இல்ல தேன்மொழி, நீ சாப்பிட்டதுலதான் விஷம் இருந்திருக்கு. ஒருவேளை இளநீ மாறி இருக்குமோ? மாறலடி, நீ மாத்தி குடிக்க. அடியே அடியே, நான் உன் வயிற்றுல பிறந்ததுக்கு. ஐயோ கடவுளே, என் வயிற்றுல பிறந்தது சதிச்சிட்டியடி பாவி பாவி பாவி. இப்படி இருக்குமான்னு யோசிக்கலடி. யோசிக்கிறியா சண்டாளி கடங்காரி? அதுதாண்டி நடந்திருக்கு. அம்மாடி ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். என்னடி ஏதோ சாம்பார்ல உப்பு தெரியாம கொட்டிட்ட மாதிரி பேசிட்டு இருக்க? அடியே அடியே, இது என் வாழ்க்கடி. ஐயோ, என் பிள்ளையோட எதிர்காலம் எல்லாத்தையும் எப்படி கொளுத்தாண்டி புதைச்சிட்டேடி புதைச்சிட்டேடி. போடி போடி போடி. அம்மா தேனு, உன் அம்மாவை எப்படி மரியாதை இல்லாம அடிக்கிற? மரியாதை இல்லாம நிறுத்தடி. என்னடி நாடகம் ஆடுறியா? என் மரியாதை, என் கௌரவம், ஐயோ எல்லாம் போச்சு. தேனு அழாதம்மா. உன் மேல உள்ள அக்கறையில தானே சுத்தி சுத்தி அம்மா வர. அழாதடி. தேனு தேனு, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயிடல. அந்த ஒச்சமான குழந்தைய ஆத்துலயோ குளத்துலயோ பாவமா இருந்தா ஏதாவது ஒரு ஆசிரமத்துல விட்டுட்டு நல்ல தலைய முழுகிட்டு சட்டு புட்டுன்னு அழகான ஒரு நல்ல குழந்தைய பெத்துக்கமா. என்ன சொன்ன என்ன சொன்ன? எவ்வளவு அடிச்சு உனக்கு புத்தி வரல புத்தி வரல புத்தி வரல. நீ தாயா இல்ல பேயா? பிடிக்கலனா குழந்தைய கொன்னுடணும் கொன்னுடணும். இப்போ இப்போ எனக்கு ஒண்ணு பிடிக்கலடி. உன்னை கொன்னுடவா கொன்னுடவா? சாவடி சாவடி சாவடி. குழந்தைய கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டா அத்தோட நீ சோத்துக்கு லாட்டரி அடிக்கணும்டி. என்ன மன்னிச்சிருமா. வாய் பேசாத பேசாத. ஐயோ என் புள்ள போச்சு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? நான் உனக்கு இப்படி வரும்னு நினைக்கலையே. கடவுளே, யாராலே என் புள்ளைய ஒச்சமாக்கிட்டீங்க. அப்படி நினைக்கலடி நான் உனக்கு. போச்சு. ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடந்துருச்சேடி. இனிமே அவங்க குழந்தையோட அவங்க வாழ்க்கையை நடத்தணும். அதுதான் நமக்கும் நல்லது, நம்ம குழந்தைகளுக்கும் நல்லது. அர்ஜுன் ஏன் குழந்தை, அம்மா எனக்கு வேண்டாம். அண்ணே, அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. கோர்ட்ல தீர்ப்பு சொல்ற முன்னாடி வரைக்கும் அது உங்க குழந்தை தான். இனிமே அர்ஜுன் எங்க குழந்தை. முடியாது. என்னால தேனு
மணி தேனு தொடாத தொடாத தொடாத. தேனு அமர், அர்ஜுன் வந்ததுக்கு அப்புறம் 2 பேருக்கும் சாப்பாடு ஊட்டுறேன். இது எப்படிடா? இது எங்க ஃபிக்ஸ் பண்ணும்? அர்ஜுன் எங்க? அது அக்கா ரூம்ல இருக்கான். அக்கா ரூம்லயா? ஏன் அவனை அங்க அனுப்புன? அவங்க ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காங்க. அதான் கொஞ்ச நேரம் இருக்கட்டுமே நாங்க கொடுத்து அமிச்சேன். இப்படி நீ கொடுத்துக்கிட்டே இருந்தா அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்ம குழந்தை நம்ம கிட்ட தான் இருக்கணும். அவன் யாருக்கும் விளையாட்டு பொருள் இல்ல. அவங்களுக்கு மனசு சரியில்லைன்னா அவனை தூக்கிட்டு போயிடுவாங்களா? விடுங்க வெற்றி. லக்ஷ்மி, இதெல்லாம் சரி வராது. நானே போய் கூட்டிட்டு வரேன். வெற்றி, நான் சொல்றது கேளுங்க. அமர் இங்கே இரு. வெற்றி, என்னங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அர்ஜுன், அர்ஜுன், பாத்தியா? அர்ஜுன் இங்க இல்ல பாத்தியா? இங்க பாருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. கீழே தாங்க இருப்பான். கீழே இருப்பான்ல, வா போய் பார்க்கலாம். என்னங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? நில்லுங்க. வெற்றி, வெற்றி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க வெற்றி. அப்பா, அண்ணிய பாத்தீங்களா? என்னாச்சு? ஏன்டா இப்படி பதட்டமா கேக்குற? டேய், அவ ரூம்ல தானே இருக்கா? ரூம்ல இல்ல. அவங்களையும் காணும், அர்ஜுனையும் காணும், உங்க மாமியாரையும் காணும். என்னது? அர்ஜுன காணோம். அக்கா எங்க தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியல. என்னாச்சு? என்ன கத்திட்டு இருக்க? அம்மா, அண்ணிய காணும்மா. அவ ரூமுக்குள்ள இருந்து வெளியில வரவே இல்லடா. அவ ரூம்ல போய் பாத்தீங்களா? ஐயோ பாத்தேம்மா, யாருமே இல்ல. சரிடா, இங்கதான் எங்கேயாவது இருப்பா. வந்துடுவா. அவங்க வரட்டும், வராம போகட்டும். ஆனா ஏன் குழந்தை எதுக்கு தூக்கிட்டு போகணும்? டேய், என்னடா இப்படி பேசுற? இத பாருங்கம்மா, அம்மா, பொண்ணு, என் குழந்தை 3 பேரையும் காணும். வெளியில எங்கேயாவது இருப்பாங்கடா. தோட்டத்து பக்கம் எங்கேயாவது போயிருப்பாங்க. இருக்காங்களா? வெளியிலயும் இல்ல, கொல்லையிலயும் இல்ல. தெரியும், இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நான் லக்ஷ்மி கிட்ட குழந்தைய அண்ணி கிட்ட கொடுக்காதன்னு படிச்சு படிச்சு சொன்னேன். இப்ப குழந்தையும் காணும், அவங்களையும் காணும். ஏண்டா, உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாளா? இல்லையேம்மா, என்கிட்ட எதுவும் சொல்லலையே. நான் அவளை பார்க்கவே இல்லை. போன் பண்ணி பாரு. நாங்க இங்கதான் உட்காந்துருக்கோம். எந்த பக்கம் போனான்னு தெரியலையே. அப்பா, எந்த வழியா போனாங்களோ அவங்க இப்ப வெளியே போயிருக்காங்க. என் குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காங்க. என்னடா ஆச்சு? போன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுப்பா. தெரிஞ்சிருச்சு, அவங்க என் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? அவங்க டேய், என்னடா, அவ என்ன வெளி மனுஷியா? உன் அண்ணி தானே. குழந்தைய தூக்கிட்டு போறதுக்கு இங்கதான் எங்கேயாவது கடைக்கு போயிருப்பாடா. அம்மா, மத்த நேரம்னா பரவாயில்லம்மா. ஆனா இது வேற சூழ்நிலை. எனக்கு நம்பிக்கை இல்ல. அவங்க என் குழந்தையோட ஓடி போயிட்டாங்கம்மா. ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? வந்துடுவாடா. மா, சொல்லாம கொள்ளாம போயிருக்காங்க. அவங்க போன் வேற சுவிட்ச் ஆஃப்னு வருது. நான் போலீஸுக்கு போறேன். ஐயோ, போய் அவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். டேய் டேய் டேய், போலீஸ் கோர்ட்டுன்னு அலைஞ்சது பத்தலையா? திரும்பவும் போலீஸுக்கு போணுமா? அவ வந்துருவா. எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. அவங்க குழந்தையோட ரொம்ப தூரம் போறதுக்கு முன்னால அவங்கள புடிச்சாகணும். அது போலீஸ் கிட்ட போனதான் நடக்கும். வேண்டாம்டா, வேண்டாம். ஏ வெற்றி, ஒரு அரை மணி நேரம் பாப்பண்டா. அதுக்கப்புறம் வரலைன்னா நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம்டா. சரிப்பா, பாப்போம். அரை மணி நேரம் தானே, பாப்போம். அக்கா வந்துருவாங்க. எங்க போனாங்கன்னு தெரியலையே. அம்மா, போலாமா? தாயே, செல்லக்குட்டி, போலாமா? அம்மா. அர்ஜுனு, நடக்க முடியாத குழந்தைம்மா, தர்மம் பண்ணுங்கம்மா. அட, உங்களுக்கு போம்மா. புண்ணியமா போகும். தாயே, போவாங்கறல்ல. அம்மா, உள்ள பயப்படும். போ போ. தாயே, அம்மா, சில்லறை இல்ல, சில்லறை இல்ல, சில்லறை இல்ல. பண்ணுங்கம்மா. போன்னு சொல்றேன்ல. காலையில இருந்து குழந்தை சாப்பிடலம்மா. தேனு, அம்மா, இந்தம்மா, இந்த குழந்தை அம்மா, பிடி. அம்மா, சொல்ல சொல்ல போக மாட்டேங்கிறாளே. டா, போன்னு சொல்றல. அறிவில்ல கொஞ்சம் கூட உனக்கு? என்ன சொல்ல சொல்ல கேட்காம.
ஐயா, தர்மம் பண்ணுங்க ஐயா. அம்மா இப்படி கொஞ்சம் வாமா. தட்ட காட்டு. அம்மா தர்மம் பண்ணுங்க இங்க அம்மா. வாமா. அம்மா நீ நல்லா இருக்கணும் தாயே, நீ நல்லா இருக்கணும்மா.